அறம் கூற்றாகும் அப்படின்ற ஆகச்சிறந்த அரசியலை கற்பித்த என் தந்தை பழனி பாபா அவரோட ஆசையுடன் இங்க இருக்கிற அத்தனை ஆதி தமிழ் குடி என்னுடைய அண்ணன் தம்பி அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இன்னைக்கு அண்ணனோட 48வது பிறந்த நாள், அதாவது டெல்டா கிங் 48வது பிறந்த நாள். அண்ணன் மணல்மேடு அண்ணன் மணல்மேடு சங்கர் அப்படின்ற பேர் கேட்டாலே நான் யூடியூப்லையும் கூகுளையும் பார்த்தேன். நான் அண்ணன் காலத்துல எனக்கு தெரியாது, இப்பதான் அண்ணனை பத்தி எனக்கு தெரியும். ஆனா அந்த அளவுக்கு அண்ணனை பத்தி தெரிஞ்சதெல்லாம் 6 போல மனசும் 5 வயசும் தான். அதுதான் அண்ணனை பத்தி தெரிஞ்சது. டெல்டால இன்ன வரைக்கும் அண்ணன் இருந்திருந்தாருன்னா இந்த டெல்டா மாவட்டமே வேற மாதிரி ஆயிருக்கும். நம்முடைய சமுதாயம் அத்தனை பேரும் இன்னைக்கு ஒரு அரசியல் புரட்சியும் அவரோட ஆயுதம் முடிஞ்சிருக்கும். நம்ம எல்லாரும் அறிவாயுதம் ஏந்திருப்போம் நான் நினைச்சிருக்கேன். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம அண்ணனோட அவர் தன்னோட சமூகத்தை காப்பாற்றணும், தன்னுடைய பாதுகாப்புக்காக மட்டும்தான் போராடி தன்னுடைய சமுதாயத்துக்காக நின்றவர். இன்னைக்கு நம்ம கூட நம்ம அண்ணன் இல்லை, மணல்மேடு சங்கர் அண்ணன் இல்லை. அவர் கூட இருக்கிற அத்தனை தம்பிகளுக்கும் நான் ஒண்ணுதான் சொல்றேன், இனி நம்ம எல்லாரும் அறிவாயுதம் ஏந்தணும். ஏன்னா நம்ம ஆயுதம் வச்சிருக்கோம், தற்காப்புக்காக மட்டும்தான் வச்சிருக்க முடியுமே தவிர அது நிரந்தரம் கிடையாது. அதே மாதிரி அகிம்சையும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. எல்லாரும் கொஞ்சம் நம்ம கூட இருக்கிற நம்மளுடைய வீட்டு குழந்தைகளும் நம்ம அறிவாயுதம் ஏந்த சொல்லணும். நம்ம அறிவு நமக்கு அம்பேத்கர் சொன்னதுதான், அதைத்தான் எங்க அப்பா பழனி பாபாவும் சொன்னாரு, கற்பி புரட்சி செய் ஒன்று சேர். அதுதான் நான் இங்க எஜுகேட் ஆர்கனைஸ் அந்த மாதிரிதான் சொன்னாரு. இன்னைக்கு நான் இங்க பேசுறது சும்மா இந்த இடத்துல நான் பேசுறேன்னா நான் அண்ணன் மணல்மேடு சங்கர் அண்ணன் காரணம். அதுக்கு முதல் காரணம் நம்ம அம்மா தான். அவங்கள இன்ன வரைக்கும் அண்ணனோட வழக்கு எடுக்காம இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இங்க ஐஎஸ் நின்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க ஒன்றும் இங்க சண்டை செய்யறதுக்கோ இல்ல புரட்சி செய்யறதுக்கோ நாங்க வரல. ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கோம், எங்க அண்ணனுக்காக மட்டும். நான் இறுதி வர அண்ணன் இன்னைக்கு இழந்துட்டோம், ஆனா எங்க அம்மா எங்க கூட இறுதி வரை இருப்பாங்க. அவங்களுடைய மகளா நான் இறுதி வரை இருந்து அந்த பாதுகாப்பு நான் கண்டிப்பா கொடுப்பேன். நான் இங்க புலிக்கதையோ இல்ல நரிக்கதையோ சிறுத்தை கதையோ சொல்ல வரல. உண்மையிலே இங்க கர்ஜிக்கும் சிங்கம் பழனி பாபாவுடைய குரலாக இந்த இடத்துல அண்ணனோட நினைவிடத்துல நின்று நான் குரல் கொடுத்துட்டு போறேன். அத்தனை நம்முடைய ஜாம்பவர் சமூகம் அத்தனை நம்ம தம்பிகளுக்கும் நான் கூட இருந்து துணையா இருப்பேன். அதை தாண்டி அவங்க எல்லாருக்கும் ஆயுதம் எடுக்காத அளவுக்கு நான் கூட இருந்து எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுப்பேன். அறிவாயுதம் ஏந்துறதுக்கு நான் கூட இருப்பேன்னு சொல்லி நான் கண்டிப்பா சொல்லி இந்த இடத்துல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி.